இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆந்திரா ஸ்டைல்ல பாவக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பாவக்காய் பொரியல் நல்ல காரசாரமா சூடான சாதத்துல நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரி வாங்க இப்ப வீடியோல போய் இந்த ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வணக்கம் and welcome to யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். பாவக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு அதை நல்ல உப்பு தண்ணியில் இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுறேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 3ஐயும் போட்டு உளுத்தம்பருப்பு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிடுறேன். இப்போ 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை 2ஐயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். ஆந்திரா ரெசிபினாலே நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. போட்டதுலேருந்து பாதியாக நல்லா சுருங்கிடுச்சு. இப்போது இந்த வெங்காயத்தோட நம்ம கட் செஞ்சு வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துறேன். பாவக்காயை நல்லா தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு அப்புறமா சேர்த்துடுங்க. இப்போ பாவக்காயை நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு நல்லா வதங்க விடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கிடுச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. பாவக்காய் நல்லா வதங்கினதும் பாவக்காய்க்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். மிக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் பாவக்காயை நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். அதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பாவக்காயை நல்லா ஸ்லிம்மில் வேக விட போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 10 பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி சேர்த்தாமல் கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சமும் சேர்த்துடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட்டை இந்த பாவக்காயில் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் செஞ்சு விட்டுடணும். எங்கேயும் கட்டி தட்டாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் செஞ்சிடணும். அப்போ தான் பாவக்காய் நல்லா இருக்கும், கசப்பும் துளியும் தெரியாது. இப்போ இதை மிக்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூண்டு இருந்த கப்லையே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி அதையும் பாவக்காயில் சேர்த்தி 10 நிமிஷம் நல்ல பாவக்காயை வேக விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் மனமே அவ்வளவு சூப்பராக இருக்குது. இந்த சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் ஃப்ரையை சூடான சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.